எழிலரசன் நாட்டுக்கு நாடியாக ஆளுநர்கள் இருக்கிறாங்க, நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கிறாரு. அதே போல ஒரு தேவையின் அடிப்படையில் அல்லது இப்போ ஒரு ஒரு நிர்வாக ரீதியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசியலா பார்க்க முடியுமாங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட அந்த காலங்களை சரியாக திரு நாகராஜ் அவர்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார். அவருக்கு அதுதான் தோணுச்சு, சரி அதை நாடியாகன்னு என்று மாத்திட்டாரு. அப்போ எலெக்டட் பாடின்றதுனுடைய ரோல் என்ன நாட்டுக்கு நாடியாக அவங்க செயல்படுற அளவுக்கு என்ன ரோல் பண்றாங்கன்றது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டதெல்லாம் நாடறியும். அதுவும் குறிப்பா எப்பொழுதுமே திமுகவை பொறுத்தவரையில் திமுகவினுடைய நிலைப்பாட்டில் ஆளுநரை பற்றிய குறித்த நிலைப்பாடு திமுக என்றைக்கும் மாற்றிக்கொள்ளவில்லை. அது எப்பொழுதுமே எங்களுக்கு தேவையில்லாதது. மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிரான போக்கியோ அல்லது தேவையற்ற போக்கியோ அது கடைபிடிக்கிறது ஒரு உண்மையான கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை திரு ஆர்.என். ரவி அவர் 5 வருஷம் இப்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி இருந்ததோ அது போல ஒரு 5 இயர் டென்யூர் இருந்திருக்கிறார். அதுவும் என்ன வேடிக்கைன்னா 1.5 வருஷம் ஆகுது அவரோட டென்யூர் முடிஞ்சும் அவர் எக்ஸ்டெண்டனும் சொல்லலை, என்னன்னே சொல்லாமையே வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. அந்த நிலையில இருந்த ஒருவர் தான் இப்பொழுது வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப இருக்கத்திலே ஆளுநர் ரோலை எப்படி இவங்க கையாளுறாங்க அதான் ரொம்ப முக்கியம். பாஜகவை பொறுத்தவரையில் ஆளுநர் ரோல்ன்றது ஒரு அடாவடித்தனத்தை செய்வதற்கும் பாஜக அல்லாத மாநில அரசுகளை மிரட்டுவதற்கோ அதற்கு சட்டவிரோதமாய் செயல்படுவதற்கோ முடிஞ்சா அங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துவதற்கோ அதை பற்றிய தவறான விமர்சனங்கள் வைப்பதற்கு என்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல மாநிலத்திற்கு ஒரு தலைவர் எப்படி நியமிக்கிறாங்களோ அது மாதிரி டிஃபாக்டோ தலைவர், பிஜேபியோடைய டிஃபாக்டோ தலைவர் அதான் ஆளுநர். இன்னைக்கு பிஜேபி டிசைன் பண்ணியிருக்கிற இந்த 12 ஆண்டு கால சாதனையில அதுவும் ஒண்ணு. நிறைய சாதனைகள் இருக்குன்னு திரு நாகராஜ் அவரும் சொன்னாரு. அந்த சாதனைகள்ல எப்படி 10-12 ஆண்டுகள்ல 130 லட்சம் கோடியை கடன் வாங்கினது, இந்திய மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் இங்க நியமிக்கப்படுறாரு. ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக தலைவர் அந்த இடத்துல இருந்து தான் ஆளுநர். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களாக அவங்க மேல நீங்க விமர்சனம் வைக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது இப்போ கான்ஸ்டிடியூஷனலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அந்த பொறுப்புன்றது எப்பவுமே அவங்க நடந்து கொள்றது பொறுத்துதாங்க. யாருக்குமே அது பொருந்தும். எல்லா மனிதருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறோ அந்த பொறுப்பில் அவர்கள் எப்படி ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்கம் போறதுல உங்களுக்கு வருத்தமா இல்ல மகிழ்ச்சியா, அது மூலம் சொல்லுங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவர் இருந்தாருன்னா இன்னும் திமுகவினுடைய வெற்றி இன்னும் உறுதிப்படுத்தும். அவர் எப்படியும் இன்னும் இருக்கிற இந்த 2 மாசத்துக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு உதவாததெல்லாம் பேசுவாரு. அது இன்னும் திமுகவை வலிமைப்படுத்தும். திமுகவினுடைய 200 இலக்குன்றது 234 மாத்திருப்பாரு அவரு. அது அவர் விட்டு போறது எங்களுக்கு உண்மையே வருத்தமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே அவர் வருவாரு, நிப்பாரு, போயிடுவாரு, வருவாரு, நிப்பாரு, போயிடுவாருன்னு சட்டப்பேரவையில இருந்து செயல்பட்டு இருந்தாரு. மக்களும் அவரை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கும் உங்களுக்கான ஒரு அரசியலுக்கான வாய்ப்பை மத்திய அரசாங்கம் பறிச்சிருச்சோ? எது நீங்க அரசியல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இப்ப மத்திய அரசாங்கம் பறிச்சிருச்சுன்னு பாக்குறீங்களோ? இல்ல கொஞ்சம் கூட மாறுபட்டு இருக்க மாட்டாங்க. வரக்கூடியவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு. என்னன்னா யாரு நல்லா இவரை விட அடாவடித்தனம் பண்றதுக்கு யாருப்பா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெளிவாகி விட்டது. இந்த தேர்தலிலும் சேர்த்து அவர்கள் அதிமுகவும் சேர்த்து இழுத்து மூடிட்டு அதெல்லாம் பாதாளத்துக்கு தள்ள போறாங்கன்னு. முடியாத இடத்துல முட்டு மோதுறதை விட வெஸ்ட் பெங்கால்ல ஏதாவது முயற்சி எடுக்கலாமான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல பல பிரச்சனைகளும் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் குறித்த பிரச்சனைகளை எழுப்பியிருக்காங்க. தேர்தலை பற்றி பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. பிரச்சனைகள் இருக்கு. அங்க எந்த கவலையும் படாம அடாவடித்தனம் பண்ணணும் அப்படின்னா யாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருங்க இருக்கத்திலே பெஸ்ட் அப்படின்னு தேடுறாங்க. தேடும் போது நமக்கு ஆர்.என். ரவி தாங்க பெஸ்ட். எந்த கவலையும் இருக்காது, கூச்ச நாச்சமே இருக்காது அவருக்கு. என்னங்க இது உங்க பொறுப்போடைய மரியாதை விட்டு இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு கேள்வி எழுப்பினா கூட கவலைப்பட மாட்டாரு. அவர் அரசியல் தலைவர்களை போலவே அரசியல் பேசுவார். பாஜகவுக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை விட மிக அழகாக அரசியல் பேசுவார்.
தான் கொண்டிருக்கக்கூடிய இல்ல பலமுறை அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய கருத்தை கேவலமா நடத்துவார். இல்ல இந்த மாதிரி ஒரு கவர்னர் தான் வெஸ்ட் பெங்கால். சரி பேசலாம், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். பலமுறை அவர் தன்னுடைய சொந்த கருத்து, நான் என்னுடைய கருத்தை பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லை, சட்டம் அதை தடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. பேசலாம், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். முருகுமாரன்ட்டையும் போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா உங்களுக்கு கேரளாவும் சேர்த்து பேச நிறைய கருத்து இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றங்களை திரு முருகுமார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே பேரறிஞர் அண்ணாவின் கூற்றான ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற கூற்றில் நாங்கள் உடன்படுகிறோம். அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்திற்கு ஆளுநரும் யூனியன் பிரதேசங்களுக்கு துணைநிலை ஆளுநர்களும் நியமிக்கிறார்கள். சில நேரங்களில் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான போக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது. ஆனால் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை முதலமைச்சர் செய்ய வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே இது அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. இது ஒரு யதார்த்தமாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு தான். 8 மாநிலத்திற்கு அவர்கள் இன்றைக்கு ஆளுநரை நியமனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக நம்முடைய குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்துகிறார். மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்த CV ஆனந்த் போஸ் அவர்களை பதவி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைக்கு அவர் வருகின்ற பொழுது அவர் கடுமையாக செய்கிறார். அதுல என்னால் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், ஒரு ஆளுநர் அவருக்கு பிடிக்காதவராக இருந்தால், அவருக்கு இணக்கமாக இல்லாதவராக இருந்தால், அவர் அதை கண்டிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்திருக்க மாட்டார். சரி, ஆக ஆளுநரும் முதலமைச்சரும் இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். ஆளுநர் என்னென்ன நிலைகளில் மேற்கு வங்க அரசாங்கம் முரண்படுகிறதோ அந்த குறைகளை சுட்டிக்காட்டிருக்கிறார், குறைகளை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தின் பார்வையை பொறுத்தவரையிலே மத்தியிலே பாஜக அரசாங்கத்தை எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்களோ அதே யுக்தியை அதே பாணியைத்தான் ஆளுநருக்கும் ஏற்படுத்துகிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே 2017 2021 வரை மேதகு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்தார். அன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் எழிலரசனும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நிலைகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியாருக்கும் அவருக்கும் கருத்து முரண்பாடுகள் வருவதுண்டு. ஆனாலும் அந்த முரண்பட்ட கருத்துக்களை புரிய வைத்து, அறிய வைத்து, தெரிய வைத்து உணர்த்த வேண்டிய பொறுப்பு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உண்டு. ஆளுநர் நினைத்தால் மாத்திரம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆளுநர் நினைத்த மாத்திரத்தில் ஒரு தேர்தலில் வெற்றியும் கண்டுவிட முடியாது. ஆனா ஒரு நெருக்கடியை உருவாக்கலாம்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நெருக்கடி பில்ஸை பெண்டிங்ல வைக்கிறதுல தொடங்கி எல்லாவற்றுக்குமான நெருக்கடியை கொடுக்க முடியும். அது ஒரு தற்காலிக நெருக்கடியாக இருக்கலாம், நெருக்கடியை நிரந்தரமாக கொடுத்து விட முடியாது. நீங்கள் 7.5% உள்ஒதுக்கீடு தமிழக அரசாங்கம் அன்றைக்கு நாங்கள் சட்டப்பேரவையில் தீர்மானத்தில் நிறைவு செய்து அனுப்பினோம். ஆளுநர் காலதாமதப்படுத்தினார். அந்த ஆண்டே அந்த திட்டத்தை நிறைவுபடுத்த வேண்டும், 7.5 உள்ஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். முதலமைச்சருக்குரிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் நிறைவேற்றினோம். ஆக நமக்குரிய அதிகாரங்கள், நமக்குரிய அதிகார பகிர்வு. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியா, புரோஹித் இருந்த போது அவர் மாவட்டங்களுக்கு ஆய்வுக்கு போனாரு. அமைச்சர்கள் செல்ல வேண்டியது, முதலமைச்சர்கள் செல்ல வேண்டிய ஆய்வை அவரே ஆய்வு செய்தார். இது மாதிரி ஒரு முகாந்திரம் இதுவரை ஆளுநரிடத்தில் எங்கேயும் இல்லை, தேசம் முழுவதும் இல்லை. ஆனாலும் நாங்கள் அதை எதிர்கொண்டோம், அவரை புரிய வைத்தோம், நீங்கள் செல்வது தவறு என்று உணர்த்தினோம். பிறகு அவர் திருத்திக் கொண்டார், நாங்கள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே நிலைப்பாட்டிலே தான் மாறுபடும். இந்தியா கூட்டணியிலே மாண்புமிகு மம்தா பானர்ஜியும் இருக்கிறார், நம்முடைய தமிழக முதலமைச்சரும் இருக்கிறார். இருவருக்குமான அந்த அணுகுமுறையில் வேறுபாடு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையாக நான் அதை சொல்ல. இப்போ ஒரு அம்சம் சொல்றாருல, நீங்க ஒரு மாநில முதலமைச்சர் கிட்ட கலந்து ஆலோசிக்காமலே இந்த முடிவு அறிவிக்கிறாங்கன்றாங்க. இது மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, அதுல அப்ப நீங்க அதை ஏத்துக்கிறீங்க? மாநில முதலமைச்சரிடத்திலே கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பது கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா கலந்து ஆலோசிக்கலாம், பிடிக்காட்டினா அவங்க அறிவிக்கலாம். உங்க ஒரு அமைச்சரவையில் இப்ப முதலமைச்சர் சொல்றாருன்னா சொல்லிட்டும் அறிவிக்கலாம், சொல்லாமையும் அறிவிக்கலாம். அது முதலமைச்சர் உரிய அதிகாரம். அது மாதிரி அது